உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இப்ப நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, மாத பலன்கள். அதுவும் பிப்ரவரி மாத பலன்களாகப்பட்டது கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்பத்திலேயே இப்ப சனி பகவான், மீனத்துல ராகு பகவான், மேசத்தில் குரு பகவான், கன்னியில் கேது பகவான், தனுசுல பாத்தீங்கன்னா புதன் பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் தனுசுல இப்ப இருக்கிறாங்க. சூரிய பகவான் ஆகப்பட்டது ஜனவரி மாசம் 15ஆம் தேதி பெயர்ச்சியாகி மகரத்துக்கு வந்துட்டாங்க. இப்ப 15ஆம் தேதிங்கிறது அப்போ இந்த மாதத்துல சூரிய பகவான் இப்ப மகரத்தில் இருக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த தனுசுல இருக்கக்கூடிய புதன் பகவானும் பெயர்ச்சியாகி சூரியனோடு போய் சேர்ந்துடுறாங்க. இந்த தனுசுல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி மகரத்துக்கு வர்றாங்க. பிப்ரவரி 6ஆம் தேதி உச்ச பலம் அடைகிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த சுக்கிர பகவானும் பெயர்ச்சியாகி மகரத்துக்கு 12ஆம் தேதி வர்றாங்க. பிப்ரவரி 12ஆம் தேதி. அப்போ கும்பத்துக்கு 12ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த 4 கிரகங்கள் இருக்கிறாங்க. பிப்ரவரி 15ஆம் தேதி பெயர்ச்சியாகி சூரியன் கும்பத்துக்கு வந்துடுறாங்க. பிப்ரவரி 20ஆம் தேதி பெயர்ச்சியாகி புதன் பகவானும் உங்க ராசிக்கே வந்துடுறாங்க, கும்ப ராசிக்கு. அங்கேயும் புதனும் சூரியனும் இணைஞ்சிருக்கிறாங்க. அப்ப இந்த மாத கிரக அடைவுகள் ஆகப்பட்டது கும்ப ராசிக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது கும்பத்திலேயே இருக்கிறாங்க, மகரத்துல இருக்கிறாங்க உச்ச பலத்தோடு. அப்ப இந்த 3ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 12ஆம் இடத்தில் உச்ச பலத்தோடு இருப்பது உங்களுக்கு வரவிருக்கக்கூடிய பிரச்சனைகளை, தடைகளை, சங்கடங்களை அது எல்லாத்தையுமே காப்பாத்தி கொடுக்கும் என்று செவ்வாய் பகவான். அதே சமயத்துல உங்களுக்கு சுக்கிர பகவானும் உச்சம் பெற்ற அந்த செவ்வாயோடு சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க. அப்ப அந்த செவ்வாயோடு சுக்கிர பகவான் இருப்பது கும்பராசிக்காரங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய முயற்சிகள், நீங்க ஒரு விஷயத்தை சாதிக்கலாம் போறது, அதுக்கு எல்லாத்துக்குமே தடையா இருக்கிறது கண்டிப்பாக இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு செவ்வாயோடு இணைஞ்சிருக்கிறதுனால அதை கண்டிப்பாக தடை பண்ணி கொடுப்பாரு. அப்ப இந்த செவ்வாயும் சுக்கிரனும் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. இந்த புதன் பகவானும் சூரிய பகவானும் பெயர்ச்சியாகி உங்க ராசிக்கே வந்துடுறாங்க பிப்ரவரி 15ஆம் தேதி. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கும்ப ராசிக்காரருடைய வாழ்க்கையில நீங்க இந்த 7.5 சனியினால கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க, அது எங்களுக்கு நல்லா தெரியுது. அந்த கஷ்டங்கிறது நான் ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடுறேன். அதை நீங்க பார்க்க போனா அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். உட்கார்ந்த கஷ்டம், நின்னா கஷ்டம், போனா கஷ்டம், ஒருத்தர்கிட்ட பேசினா கஷ்டம், ஒரு வரவு செலவு பண்ணுனா கஷ்டம், தொழில கஷ்டம், ஒரு பிசினஸ்ல கஷ்டம், ஒரு குடும்பத்துக்குள்ளேயும் கஷ்டம், பிரச்சனைகள். இவ்வளவு பிரச்சனைகளையும் தாங்கிட்டு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களே, கண்டிப்பாக உங்களை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். ஆனா அதே சமயத்துல நீங்க தைரியமாக இருங்க. உங்களை பிடித்த பிணி, பீடை இது எல்லாமே விலக போகுது. இந்த 7.5 சனியும் பார்க்க போனா உங்களை இன்னும் பெருசா பண்ண மாட்டாரு. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கிறேன், இது 2ஆம் சுத்து 7.5ஆக இருந்தால் கண்டிப்பா நீங்க பயப்பட வேண்டியது இல்லை. அதுபோக இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டால், இதே 7.5 சனியில நிறைய பேர் சாதிச்சிருக்கிறாங்க, சம்பாதிச்சிருக்கிறாங்க, அவங்க பெரிய ஆளா வந்திருக்கிறாங்க,
பெரிய லெவல்ல இருக்கிறாங்க, பெரிய பெரிய பிசினஸ் மேனா இருக்கிறாங்க. அப்ப உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சாதகமா இருக்குதா பாதகமா இருக்குதான்னு ஃபர்ஸ்ட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்ப அந்த கும்பராசிக்காரங்களாகப்பட்டது செவ்வாயுடைய பலம் நல்லா இருக்குது, சுக்கிரனுடைய பலம் நல்லா இருக்குது. அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவான். அப்ப 2ஆம் இடத்துல ராகு பகவான் ஆகப்பட்டது நம்மளுக்கு வரக்கூடிய வரன்களை கெடுத்துருவாரா அப்படின்னா கண்டிப்பாக கெடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இப்ப என்னாச்சுன்னா நம்ம ஒரு வரன்னு பாக்குறோம், அந்த வரனை பார்த்து அவங்க கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, நாமளும் ஏத்துக்கிற மனப்பான்மையில் இருப்போம். யாரோ ஒருத்தர் மூலியமாக சில பிரச்சனைகள் வரும், சில குழப்பங்கள் வரும். சில நேரங்கள அந்த வரனை பார்க்குற உங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு பிடிக்காது. சில நேரங்கள் அவங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்காது. சில நேரங்கள் எல்லாமே பிடிச்சு போயிட்டா கடைசி நேரத்துல மாப்பிள்ளை வேண்டாம்னு சொல்லுவாங்க, இல்ல கடைசி நேரத்துல பொண்ணு வேண்டாம்னு சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல கல்யாணத்துக்கு பிக்ஸே ஆயிட்டா கூட கடைசி நேரத்துல கூட சில பிரச்சனைகள் குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால கும்பராசிக்காரர்களே, உங்களுக்கு மேரேஜ் அப்படிங்கிற ஒன்று பிக்ஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப யோசனை பண்ணி, ரொம்ப தெளிவாக ஒரு முறைக்கு பல முறை யோசனை பண்ணி அதை பிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது போக குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியமும் நிறைய பேர்த்துக்கு தடுங்கலாகுது. அந்த குழந்தை பாக்கியத்துக்கு இப்ப செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு 12ஆம் இடத்துல உச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால 3ஆம் இடத்து அதிபதி. அப்ப அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள், அந்த வீரியம் அந்த செவ்வாய் பகவானுக்கு இருக்குது. அது 12ஆம் இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்னும் கவலைப்படாதீங்க. இது போக பார்க்க போனா நீங்க செய்யக்கூடிய தொழில்ல, நீங்க செய்யக்கூடிய பிசினஸ்ல, நீங்க வெளிநாடு போகக்கூடிய இடத்துல இது எல்லாமே கொஞ்சம் நிதானம் பண்ணி போங்க. அப்படி நிதானம் பண்ணி ஒண்ணு செய்யும் போது அந்த காரியம் சக்சஸா முடியும். அப்ப இந்த மாதத்துல பார்க்க போனா கொஞ்சம் நிதானமாக எந்த காரியமாக இருந்தாலும் தொடர்வது ரொம்ப அவசியம். நிதானத்தோடு தொடர்வது அவசியம். அப்ப எப்படி இருந்தாலும் நீங்க சக்சஸ் பண்ணிருவீங்க, உங்களுக்கு குறை வராது. அப்ப கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் சாந்தமா இருங்க. அதே சமயத்துல கும்பராசியில பிறந்தவங்க சகிப்புத்தன்மை வேணும். நிறைய சகிப்புத்தன்மை உங்ககிட்ட இருக்குது. நீங்க ஏமாற்றத்தை தாங்கிக்க மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்க பார்க்க போனா ஏமாற்றங்கிறது உங்களுக்கு பார்க்க போனா இதுக்கு மேல வராது. இது போக உங்களுடைய வாழ்க்கையில நான் ஜெயிக்கணும், நான் சாதிக்கணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிற லட்சியம், அப்படிங்கிற வெறி உங்களுக்கு இருக்குது. அது கண்டிப்பாக நடக்கும். கவலைப்படாதீங்க. நீங்க பிறந்த நட்சத்திரமாகப்பட்டது அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், இதுல பிறந்திருக்கிறீங்க. இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாகப்பட்டது செவ்வாய் நட்சத்திரம். அப்ப அந்த செவ்வாய் 12ஆம் இடத்துல உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாம் வெற்றியே அந்த செவ்வாய்னால நீங்க நல்லா இருக்க போறீங்க. அது போக பார்க்க போனா புரட்டாதி நட்சத்திரம், குரு பகவானுடைய நட்சத்திரம். அந்த குரு பகவான் ஆகப்பட்ட 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய ஸ்தானங்கள் நல்லா இருக்குது. அப்ப அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் நல்லா இருக்கிறதுனால அதன் மூலியமாக நீங்க நல்லா இருக்க போறீங்க. நீங்க சாதிக்க போறீங்க, நீங்க சம்பாதிக்க போறீங்க, நீங்க வளர்ச்சி அடைய போறீங்க. அப்ப இதுக்கப்புறமாகப்பட்டது சதய நட்சத்திரம். இந்த சதய நட்சத்திரமாகப்பட்டு உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறாங்க. அப்ப இந்த சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பாக கொஞ்சம் யோசனை பண்ணி எதையுமே செய்வது ரொம்ப சிறப்பு. அவசரப்பட்டு எந்த முயற்சி பண்ணினாலும், அவசரப்பட்டு எந்த காரியங்கள் செஞ்சாலும் அதுல பார்க்க போனா கண்டிப்பாக சில சோதனைகளும் சில தடைகளும் வரும். அதனால யோசனை பண்ணி செஞ்சுக்கோங்க. அப்ப அந்த சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து உங்களுக்குன்னு சில குருமார்களை வச்சுக்கோங்க, இல்ல உங்களுக்குன்னு பெரியவங்க கிட்ட ஐடியா கேளுங்க. இப்ப நீங்களாக எதையுமே நினைச்சோம் நம்ம செஞ்சோம் அப்படிங்கிற அளவுக்கு போக வேண்டாம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கும்பராசியில பிறந்தவங்க குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நடைமுறை வாழ்க்கையிலும் சரி, நிறைய மன கஷ்டம், குடும்ப ரீதியான கஷ்டங்கள்
மக்கள்னால கஷ்டம் எவ்வளவோ பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது எல்லாமே தீரக்கூடிய நேரம் வந்தாச்சு. தைரியமாக இருங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. அதை பத்தி நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கோன்னு நினைச்சீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம். கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.